ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல காத்து இந்த புதிய மாதத்திலே ஜீவனோடு பிரவேசிக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். கடந்த மாதத்திலே நீர் பாராட்டின நன்மைகள், கிருபைகள், பொருளாதார உதவிகள், சரீரத்தில் வந்த வியாதியிலிருந்து அற்புதங்கள், தேவைகள் சந்தித்தல் எல்லாவற்றையும் கர்த்தர் நீ செய்கிறதுக்காக என்னோட ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தையும் தொடங்கும் முன்பு உடைய வசனத்தையும் உடைய வாக்குத்தத்தத்தையும் பற்றி கொண்டவர்களாய் தொடங்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அவளோடு காத்திருக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமும் பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீ. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கைகளை உயர்த்தி இந்த மாதத்துல எல்லாம் கர்த்தர் சந்திக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. பொருளாதாரம், வியாதி, பலவீனம், நோய், திருமணம், வேலை, உயர்வு, இந்த மாதத்திலே ஆண்டவர் ஜெயத்தின் மாதமாக, சுகத்தின், ஆரோக்கியத்தின் மாதமாக, சமாதானத்தின் மாதமாக, இந்த மாதம் முழுவதும் குறைவில்லாமல் காக்கிற மாதமாக அமைய ஜெபம் பண்ணுங்க. அடுத்த மாதம் நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது அநேக சாட்சிகளோடு நாங்கள் பிரவேசிக்க வேணும். இது 7வது மாதம். 7வது மாதம் எப்பொழுதுமே ஒரு முழுமையின் மாதம். அந்த முழுமையின் மாதத்திலே கர்த்தர் எங்களுக்கு வேண்டியதை கொடுத்து எல்லாம் நல்லது என்று நாங்கள் சொல்லும்படியா, நல்லது என்று கண்டார், ஓய்ந்திருந்தார். அப்படி நாங்கள் இந்த மாதத்திலே எல்லா நல்லவைகளை பார்த்து ஓய்ந்திருக்க, இறுதியிலே ஓய்ந்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்கு ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே முதல் 5 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்க. இது 1ஆம் தேதி ஜூலை மாதம், 7வது மாதம். ஏற்கனவே நான் ஜெபத்திலே சொன்னது போலவே இந்த மாதம் நிறைய காரியங்களை எதிர்பாருங்க. கர்த்தர் நிச்சயம் அவர் நிறைவேற்றி முடிக்கிற மாதம். எல்லாம் முடித்து அவர் ஓய்ந்திருந்தார் என்று நாம் விதத்திலே வாசிக்கிறோம். 7 ஒரு பூரணமான மாதம். நம்பிக்கையோடு கூட, ஆவலோடு கூட, எதிர்பார்ப்போடு கூட காத்திருங்க. நம்ம காத்திருக்கிறதற்கு எல்லாவற்றுக்கும் இந்த மாதத்தில் நிச்சயம் கர்த்தர் பலனை கொடுப்பார். இந்த மாதம் ரிவார்டு கிடைக்கிற மாதம். இந்த மாதம் நாம் மகிழ்ந்து களி கூறுகிற மாதமாக அமையும். அதே மாதிரி எஸ்தர் காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியே அவங்க விருந்துண்டு சந்தோஷமாக அந்த நாளையே அவங்க கொண்டாடினாங்க. அது வருஷந்தோறும் அந்த மாதத்தை நினைவு கூர்ந்தாங்க. அதே மாதிரி இந்த 7ஆம் மாதத்தை நம்ம வருஷந்தோறும் நினைவு கூறும்படியான ஒரு திருமண காரியமோ ஆனாலும் சரி, நம்ம கடனிலிருந்து விடுதலை அல்லது வீடு வாங்குகிற, வேலை கிடைக்கிற,
அல்லது குழந்தை பிறக்கிற, குழந்தை உண்டாகிற, அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் நிறைவேறும், நடக்கும் என்பதை நம்பிக்கையோடு கூட இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்க. சுருக்கமாக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு போயிருப்பீங்க. உங்களுக்கு அங்கேயும் வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த வாக்குத்தத்தங்களையும் சேர்த்து கொள்ளுங்க. இதை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமாக வார்த்தை அனுப்பினவர் அதை நிறைவேற்றாம இந்த மாதத்தை நிறைவு செய்யவே மாட்டார். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஆமேன் சொல்லுங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். 6 மாதம் வரைக்கும் கடினமா இருந்த அனைத்து விசுவாசிகளுக்கும், நண்பர்களுக்கும், தாய்மார்களுக்கும், அம்மாக்களுக்கும், அப்பாக்களுக்கும், என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிற, ஆவியானவர் சொல்லுகிற முதல் வார்த்தையே என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். கவலைப்படாதீங்க. எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும், நல்லா கவனிங்க, அதன் போர் முடிந்தது என்றும், முடிந்தது, அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும். ஒருவேளை நம்ம பாவத்தினாலே சில போராட்டங்கள் வந்தாலும் அந்த அக்கிரமத்தை கூட மன்னிக்கிற மாதமாக இது இருக்குமா. அது தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தருடைய கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே தம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும். இப்பொழுதுதான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் வருகிறது. உன்னிப்பாக கவனிங்க. இது ஆவியானவர் எனக்கு மாத்திரமல்ல, நம் அனைவருக்கும் கொடுக்கிற ஒரு முக்கியமான செய்தி. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு, முதலாவது பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு. இதுவரைக்கும் ஆங்கிலத்தில் வேலி அப்படின்னு போடப்பட்டிருக்கும். அது இன்னும் ஆழமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், என்னோட சேர்ந்து சொல்லுங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன்னு சங்கீதக்காரன் சொன்னான்ல. இப்போ பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு, ஒரு பள்ளத்தில் இருப்பீங்கன்னா, நம்ம பள்ளத்தில் இருப்போம்னா அப்படியே மேலே வருவோம், உயர்த்தப்படுவோம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, குழியில் இருந்த யோசேப்பு வெளியே கொண்டு வர, மரணம் தான் அவனுக்கு, அவனை அடித்து கொன்று விட வேண்டும் என்று நினைத்து பள்ளத்தில் வைத்தார்கள். பள்ளத்திலிருந்து வெளியே வந்தவன் கொஞ்சம் ஆண்டுகள் கழித்து அந்த இடத்துல கவர்னராக அவன் மாறினான், ராஜாவாக, எம்பரராக அவன் மாறினான். எம்பரருக்கு அடுத்த ஸ்தானத்திலே கொண்டு வந்தான். அப்படி நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும். பள்ளங்கள் உயர்த்தப்படும். உயர்வு நிச்சயம் எதிர்பாருங்க. ஜூலை மாதத்தில் உயர்வு. நீங்கள் பள்ளத்தில் இருந்தால் உங்களை யாரும் பார்க்க முடியவே முடியாது. வேலி ஆஃப் டெத்துன்னு சொல்லுவாங்க. வேலி அப்படின்னாவே அது பள்ளத்தாக்குகள் அப்படின்னு அர்த்தம். அது பள்ளத்தாக்குகளிலே நாம் நம்முடைய ஐடென்டிட்டியெல்லாம் இழந்து அது என்ன வேணால் நடக்கலாம். அந்த பள்ளத்தாக்கில் அது மரண இருளின் பள்ளத்தாக்கு. அது ஒரு வியாதியாக இருக்கலாம். வியாதியின் கட்டுகள் எல்லாம் எடுத்து வெளியே போட்டு ஆண்டவர் உயர்த்துவார். அது வறுமையாக இருக்கலாம். அந்த வறுமை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைத்து, அந்த பள்ளத்தை நிறைத்து உங்களை மேலே கொண்டு வருவார். என்னை சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. நான் உயர்த்தப்படுவேன். நம்பிக்கையோடு ஆமென் சொல்லுங்க. 2வது,
சகல சகல மலைகளை மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு, சகல சகல எல்லா மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு. மலைனா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா நம்மளால ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். மலை போல ஒருத்தன் நின்னான், ஜெயிண்ட் கோலியாத். ஒரு இனத்தையே அழிக்கும்படி, அடிமைப்படுத்தும்படி அவன் நின்னான். ஆனா கர்த்தர் அந்த மலையை சாய்த்தார். ஒரு சின்ன கல். குன்றுகள்னா பல குன்றுகள், மலைனா ஒரு பெரிய மலை, குன்றுகள்னா நிறைய குன்றுகள் இருக்கும். அந்த குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டு, நமக்கு மலையாய் தோன்றுகிற காரியங்கள் என்ன? சத்துரு, மனுஷங்க, கடன், வறுமை, வியாதி, பலவீனம், இதெல்லாம் பெருசா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த ஒரு உதாரணத்தையும் பாருங்க. நீங்க கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து, அந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்திலே போ என்று சொன்னால் அது போகும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில மலையாய் தோன்றுகிற, குன்றுகளாய் தோன்றுகிற மனுஷர்களா இருந்தாலும், அது எதுவா இருந்தாலும் தாழ்த்தப்பட்டு, ஆமென் சொல்லுங்க, தாழ்த்தப்பட்டு, உங்களை தாழ்மைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலை இருக்குல்ல, அது ஊழியத்திலும் சரி, அது வீட்டிலும் சரி, அது வேலையிலும் சரி, எதுவானாலும் சரி, வியாதியானாலும் சரி, மலை போல இருக்கு ஐயா, மலை போல பிரச்சனைகள் இருக்கிறது எனக்கு என்று நீங்க எது சொன்னாலும் சரி, அது தாழ்த்தப்பட்டு கோணலானது. வாழ்க்கையில ஒரு பாதையில நாம் போய் கொண்டிருக்கிறோம். 6 மாதம் வரைக்கும் நம்முடைய பாதை என்னவென்று உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். நம்முடைய பாதை என்னவென்று உங்களுக்கு தெரியும். எவ்வளவு கோணலா நம்ம போனோம்ல, ஸ்ட்ரெயிட்டா இல்லை. அது ரொம்ப பெரிய குறுகிய பாதையாக இருந்து அதில் முட்களும் கற்களும் வேலிகளும் அதில் முட்டு சந்துகளும் அல்லது வேறு பள்ளங்களும் குழிகளும் இருந்து வேதனையில நம்முடைய கோணலான பாதைகளை நாம் பார்த்தோம்ல, சீராக இல்லை. 6 மாதம் நம்முடைய பாதை சீராக இல்லை. எத்தனை இடர்கள், அதாவது எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். இடர்பாடுகள். சில நேரத்துல பாதையே தெரியல, வந்து நின்றுட்டோம், பாதை தெரியல. அந்த மாதிரி என்ன பாதையா? கரடு கோணலான பாதை, ஸ்ட்ரைட்டா இல்லை. வாழ்க்கை சீராக இல்லை, திருமணம் சீராக இல்லை, வருமானம் சீராக இல்லை, சரீரம் சீராக இயங்கவில்லை, வாழ்க்கையில நான் நினைத்தது சீராக போகவில்லை என்று சொன்னாலும் ஆண்டவர் சொன்னார், அதை செவ்வையாக, நன்றாய். செவ்வைக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா, நன்றாய் செய்தார், செவ்வையாய் செய்தார், செவ்வையாகப்படும். ஒரு பியூட்டிஃபுல் ரோடு உங்களுக்காக ஜூலை மாதத்துல ஒரு பியூட்டிஃபுல் ரோட்ல நீங்க பயணம் பண்ணுவீங்க. அதுல தங்கு தடை இல்லாம, ஸ்பீடு பிரேக்கர் இல்லாம, ஓகே, அவ்வளவு அழகா ஆண்டவர் நடத்த போகிறார். நிச்சயமாக பல பல சூழ்நிலையில நம்ம இந்த கோணலான பாதையில அவர் செவையாக நடத்த போகிறார். கரடு முரடான வகைகளை
சமமாக்க போகிறார். ஐயா, எங்க வாழ்க்கையில எதுவுமே சமமா இல்லை. ஜனவரி மாதம் ஆரம்பித்தோம், வறட்சியில ஆரம்பிச்சோம், தோல்வியில ஆரம்பிச்சோம். இதெல்லாம் ஆவியானவர் சிலருக்கு ரொம்ப இயல்பா பேசிக்கொண்டே இருக்கிறார். பிப்ரவரியில தோல்வி, மார்ச்ல லாஸ், வீடை விற்றேன், நகையை வைத்தேன், நகையை விற்றேன், அட்மிஷன் போட்டாங்க, ஐசியூல சேர்க்கப்பட்டேன். என் வாழ்க்கை எல்லாம் கரடு முரடான பாதைகளிலே நான் நடந்து வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் ரொம்ப பர்சனலாக இதை எடுத்துக்கிறேன். இந்த வார்த்தைகளை ரொம்ப பர்சனலாக என் வாழ்க்கையோட ஒப்பிட்டு நான் பார்க்கிறேன். பயங்கர கரடு முரடான காரியங்கள். ஆவியானவர் ரொம்ப தெளிவாக என்னோட கூட பேசினார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல பாதையை வைத்திருக்கிறார். கரடு முரடானவைகள் எல்லாம் அவர் என்ன செய்வாராம்? சமமாக்க போகிறார். நமக்கு ரொம்ப ஃப்ளரிஷ்டா, ரொம்ப பெரிய பணக்காரனா, பெரிய கார்ல, பெரிய மாளிகையில வாழணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆவரேஜ் சமமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தாலே போதும். ரொம்ப பயங்கர சந்தோஷமோ அல்லது ரொம்ப அழுகையும் இல்லாம மாடரேட்டா, கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் அழுக, அப்படி வாழ்ந்தாலே போதும் என்ற ஒரு நிலைக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்தால் போதும் என்று நான் விரும்புகிறேன். சமமாக்கப்படும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் மறைத்து இருந்த அவருடைய மகிமை, அதாவது மக்களுக்கு, நமக்கு அவருடைய மகிமை காணாம ஆண்டவர் என் வழியாக இதுக்கு முன்னாடி நம்முடைய மகிமையை மக்கள் கண்டார்கள். கர்த்தர் இவரை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் இவர் மேல் பிரியமா இருக்கிறார், இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, வாழ்க்கையில நல்ல திருமணம், நல்ல குழந்தை பேரு, நல்ல வேலை, நல்ல இடம், கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றது போக, நம்ம இப்போ போன பாதை 6 மாதம் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். பள்ளம், மலை, குன்று, கோணல், கரடு முரடான பாதை. அப்போ மக்கள் பார்த்தவங்க, முன்னாடி பார்த்தவங்க இப்ப என்ன சொல்வாங்க? கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்க முடியலையே, வெளியரங்கமாய் பார்க்க முடியலையே, இவர்கள் மூலமாய் பார்க்க முடியலையே, இவங்க பார்வைக்கு சபிக்கப்பட்டவர்களாக, இவர்கள் பார்வைக்கு தண்டிக்கப்பட்டவர்களாக, இவர் நமது பார்வைக்கு அவமான சின்னமாக, அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் தோல்வியின் முகம் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த நேரம் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இதை நான் சொல்ல, கர்த்தருடைய வார்த்தை இதை சொன்னது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய ஊழியத்தை தொடங்கும் முன்பு இதே தான் சொன்னார். ஒரு சின்ன வேறுபாடு மாத்திரம் இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம், அதில் 3ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும் பள்ளங்கள் எல்லாம், டிஃப்ரென்ஸ் பாருங்க, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். வீட்டில் உட்காந்து கூறிங்க, பானால வச்சு கூறிங்க. பள்ளமெல்லாம், இங்கே பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றார். மாம்சமான யாவருக்கும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அங்க மகிமையை காண்பார்கள், இங்க ரட்சிப்பை காண்பார். ரட்சிப்புனா மீட்புன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்படுவோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரட்சிக்கப்படுவோம்.
பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்தரத்தில் கூப்பிடுடைய சத்தம் உண்டாகும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம அங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த ஜூலை மாதத்தில் நம்பிக்கையோடு இருங்க. இந்த மாதம் முடிவுக்குள்ளாக கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் நினைவு கூர்ந்து, நான் ஆண்டவருக்கு சாட்சி அனுப்பேன். ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளியரங்கமாய் எனக்கு வெளிப்படுத்தும் பொழுது, மனுஷர்கள் எல்லாம் அதை காணும் பொழுது, அவர்களெல்லாம் சந்தோஷப்படும் பொழுது, நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் நான் சாட்சியாய் என் ஆலயத்தில் நான் நிற்பேன் என்ற ஒரு வாக்கை மாத்திரம் ஆண்டவரத்தில் கொடுங்க. எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். நான் இடையிடையே சொன்னேன், நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எதிராக இருக்கிற பள்ளங்கள் நிரப்பப்படும், மலைகள் குன்றுகள் அது சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போய் போடப்படும். விசுவாசித்தால் செவ்வையான பாதை இது வரைக்கும் இல்லை அவளை செவ்வையான பாதையில அவர் நடத்துவார். கரடு முரடானவைகளை அவர் சமமாக்குவார். கோணலானவைகளை அவர் செவ்வையாக்குவார். மாத்திரமல்ல, அவருடைய மகிமை, அவருடைய ரட்சிப்பு, தேவனுடைய மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பும் வெளியரங்கமாய் சாட்சியாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நல்ல திரும்ப சொல்கிறேன், கர்த்தரின் மகிமையும், யெகோவா தேவனின் மகிமையும், இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பும் வெளியரங்கமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொண்டு காண்பிப்பார். அப்பொழுது இந்த உலகத்தின் கண்கள் கண்டு வியக்கும். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசி நம்முடைய வாக்குக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் 100% நம்புகிறோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில எங்களை வாழாக்காமல், எங்களை தலையாக்கி, கீழாகாமல் எங்களை மேலாக்கி, நம்முடைய ரட்சிப்பையும் நம்முடைய மகிமையும் நாங்கள் காணும்படியாகவும், நாங்கள் மாத்திரமல்ல எங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் கண்கள் காணும்படியாகவும் எங்களை உயர்த்தி வைக்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தாழ்ந்த இடங்களிலிருந்து நாங்கள் உயர்த்தி, பாதை இல்லாத இடங்களிலே கர்த்தர் பாதையை கொடுத்து, வழி இதுவே என்று நடக்கிற வனாந்தரத்தின் சத்தத்திலே நாங்கள் இருந்து கரடு முரடானவைகள் எல்லாம் சமமாக்கி எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் உன்னத நாமத்திலே ஜெபிக்கிறோம். இதை நாங்கள் வாக்குத்தத்தமாய் சுதந்திரித்துக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சிதாக்கள் அழைத்திருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலை ஜெபத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உதவி செய்ய விரும்புகிறவர்கள் தாராளமாக நீங்கள் உதவி செய்து ஏதேனும் அநேக இடங்களுக்கு நாம் கொண்டு செல்லும்படியாய் பல உபகரணங்களை நாம் வாங்கி அதற்காக நாம் பயன்படுத்தலாம். கர்த்தர் உங்களை இந்த மாதம் முழுவதும் நிறைவாய் ஆசீர்வதித்து, இந்த மாதம் குறைவில்லாமல், இந்த மாதம் எல்லாவற்றையும் பூர்த்தியாய் நிறைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.